ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு வரலாறு இருக்குங்க. ஆனா ஒரு கோவில் ஆத்துல மிதந்து வந்த 3 கற்களால உருவான அதிசய வரலாறு தெரியுமா? அந்த 3 கற்கள் தான் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் தெய்வங்களாக மாறியிருக்கு. இது வெறும் கதை இல்லைங்க. பல நூறு வருஷமாக மக்களால சொல்லப்பட்டு வர தல வரலாறு. இது ஈரோடு மாவட்டத்தோட பெருமை, பக்தர்களுடைய நம்பிக்கையின் அடையாளம். அருள்மிகு அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோவில் பவானி ஆற்றங்கரையை ஒட்டிய அமைதியான நிலம், பச்சை பசேல்னு இருக்கிற வயல்கள், மலைகள், பழமையான தெருக்கள், இதுதான் அந்தியூர். இன்னைக்கு சாதாரணமான நகரமாக தெரிஞ்சாலும் பல நூறு வருஷமா இது ஆன்மீகமும் வரலாறும் இணைஞ்சிருக்கிற ஒரு முக்கிய பகுதியாக இருந்தது. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற அந்தியூர் மாட்டுச்சந்தைக்கு பெயர் பெற்ற இந்த ஊர் அதுக்கு முன்னாடியே ஒரு புனித தலமா மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் குருநாத சுவாமி. இந்த வரலாறு 100-200 ஆண்டு இல்லங்க, சுமார் 600 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு. அந்த காலத்துல சிதம்பரம் பக்கம் இருந்த பிச்சாபுரம் பகுதியில 3 கற்களையும் மக்கள் சாதாரண கற்களா பார்க்கல. அந்த 3 கற்களையும் தெய்வத்தோட அம்சமா பார்த்தாங்க. ஒவ்வொரு நாளும் பூஜை நடக்கும், விளக்கேத்துவாங்க, பக்தர்கள் வேண்டுகோளும் வச்சாங்க. ஒரு நாள் அந்த பகுதியை ஆண்ட அரசருக்கும் அந்த கோயிலை பாதுகாத்த மக்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால அந்த மக்கள் 3 கற்களையும் கூடையில போட்டு எடுத்துக்கிட்டு நடைப்பயணமா போனாங்க. ரொம்ப தூரம் போனதுல களைச்சு போய் அந்த கற்களை ஆத்துல போட்டுட்டாங்க. அந்த நாள்ல மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. இனி எப்படி அவங்க அந்த தெய்வத்தை தரிசிப்போன்னு வேதனைப்பட்டாங்க. ஆனா இறைவனோட திட்டம் வேற ஒன்னா இருந்துச்சு. நாட்களும் கடந்து போச்சு. ஆறோட நீரோட்டம் தொடர்ந்து ஓடிச்சு. அந்தியூர் பக்கம் புதுப்பாளையம் பகுதியில ஆற்றுல நிறைய பேர் விசித்திரமான கற்கள் இருக்கிறத பார்த்தாங்க. அந்த கற்கள் சாதாரண கற்கள் மாதிரி இல்ல. அந்த 3 கற்களும் முன்னாடியே வழிபட்ட தெய்வ கற்கள்னு பெரியவர்கள் அடையாளம் கண்டு அந்த விஷயம் சுற்றி இருக்கிற கிராமப்புற மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த 3 கற்களையும் மிகுந்த மரியாதையோட எடுத்துட்டு போறாங்க. அந்த இடத்துலயே முதல்ல ஒரு சின்ன சன்னதியும் கட்டுறாங்க. காலப்போக்குல பக்தர்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்குது, அவங்களுடைய நம்பிக்கையும் வளருது. அதுக்கப்புறம் அந்த சின்ன சன்னதிய இன்னைக்கு நம்ம பாக்குற பிரம்மாண்டமான குருநாத சுவாமி திருக்கோவிலா வளர்த்திருக்காங்க. பல தலைமுறையினர், பல அரசர்கள், பல பக்தர்கள் இந்த கோவிலை வளர்த்துட்டு வராங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கோவில்ல குருநாத சுவாமிங்கிற ஒரே ஒரு தெய்வம் மட்டும் இல்லைங்க, இங்க காமாட்சி அம்மன், பெருமாளும் கூட இருக்காங்க. சிவபெருமானும் முருகப்பெருமானும் இணைந்துதான் குருநாத சுவாமியா காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லப்பட்டு வருது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு தமிழகத்துல மிகவும் அரிதான ஒன்றாக கருதப்படுது. அதனாலதான் சைவமும் வைணவமும் சக்தி வழிபாடும் ஒரே தளத்துல இணைந்திருக்கும் புனித ஸ்தலமா நம்ம குருநாத சுவாமி கோவில் மதிக்கப்பட்டு வருது. இங்க அருள்பாலிக்கும் குருநாத சுவாமி பக்தர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் அளிக்கும் தெய்வமாக மக்கள் நம்புறாங்க. இந்த கோவிலுக்குள்ள போன உடனே நம்மள வரவேற்கிறது அமைதியான பழமையான சுற்றுச்சுவர்கள், அழகான மண்டபங்கள், சிற்ப வேலைப்பாடுகள், பல நூற்றாண்டுகளை கடந்த கட்டிடக்கலைன்னு ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாற்றை அமைதியா சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்தியூர்னு சொன்னாலே மக்களுக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது ஆடி மாத திருவிழா. ஆடி மாதம் முதல் வாரம் பூச்சாட்டுதலோடு தொடங்கி 2வது வாரம் கொடியேற்றம், 3வது வாரம் முதல் பூஜையும் நடக்கும். அந்த பூஜையே பாம்பு புத்துக்குள்ள இருக்கிற சாமியோட பொருட்களை வெளியே எடுத்துதான் நடக்கும்னு சொல்றாங்க. புதுப்பாளையத்திலிருந்து சாமிய படல் இல்லாத தேர்ல ஏத்தி வனத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. அடுத்த நாள் காலையில தான் சாமியோட தேர் திரும்பவும் புதுப்பாளையம் வந்து சேரும். 4வது வாரம் மறுபூஜை. இந்த பூஜை தான் 5 நாள் திருவிழாவா கோலாகலமா கொண்டாடுவாங்க. இந்த வாரத்துலதான் பெரிய மூங்கில் படல் எல்லாம் வச்சு கட்டி பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா பிரம்மாண்டமான பெரிய தேரை ஊரே கூடி சுமந்துக்கிட்டு வனத்துக்கு போவாங்க. இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, வனத்துக்கு போகும்போது எப்பவுமே மாறாத வரிசை முறைப்படி முதல்ல காமாட்சி அம்மன், 2வது பெருமாள், 3வது குருநாத சுவாமிய தேர்ல சுமந்துட்டு போவாங்க. வனத்துல போய் சுவாமிகளை இறக்கி வைக்கும் போது முதல்ல குருநாத சுவாமி, அடுத்தது பெருமாள், கடைசியா காமாட்சி அம்மன்கிற ஆர்டர்ல இறக்கி வச்சு வனத்துல பூஜை எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் தேர்ல வச்சு சுமந்துக்கிட்டு புதுப்பாளையம் வந்து சேருவாங்க. அதுக்கப்புறம் பால் பூஜை, சிதம்பர பூஜையும் சிறப்பா நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதத்துல இந்த கோவில்ல நடக்கிற திருவிழாவை பார்க்க தமிழ்நாட்டோட பல இடத்துல இருந்து மட்டுமல்ல, கர்நாடகா, ஆந்திரான்னு வெளி மாநிலங்கள்ல இருந்தும் கூட ஆயிரக்கணக்கான பக்தர்களும் வருவாங்க. விழா நாட்கள்ல
கோவில் முழுதும் விளக்குகளால அலங்கரிப்பாங்க. மேளதாளங்கள் முழங்க, நாதஸ்வரம் ஒலிக்க, பக்தர்களின் கோஷங்கள் வானத்தையே எட்டும். அந்தியூர் முழுக்க ஒரு ஆன்மீக திருவிழாவா மாறிடும். இந்த திருவிழாவோட இணைந்து மற்றொரு பாரம்பரிய நிகழ்வும் நடைபெறும். அதுதான் அந்தியூர் குதிரை மற்றும் மாட்டுச்சந்தை. பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த சந்தைய தமிழ்நாட்டின் மிக பழமையான கால்நடை சந்தையில ஒன்றா சொல்றாங்க. தமிழ்நாடு மட்டுமில்லங்க, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற பல வெளி மாநிலத்திலிருந்தும் வியாபாரிகள் வருவாங்க. குதிரைகள், நாட்டு மாடுகள், எருதுகள், பல அரிய இன கால்நடைகள்னு இந்த சந்தையில வாங்கவும் விற்கவும் செய்யறாங்க. ஒரு காலத்துல இந்த சந்தை கொங்கு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில முக்கிய பங்கு வகித்ததாகவும் சொல்லப்படுது. இப்ப வரைக்கும் அந்த பாரம்பரியம் அப்படியே தொடர்ந்து வருது. இந்த கோவிலுக்கு வரும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். சிலர் குழந்தை பாக்கியம் வேண்டி வருவாங்க, சிலர் திருமணம் வேண்டி வருவாங்க, சிலர் கல்வி, வேலை, தொழில், குடும்ப அமைதின்னு பல வேண்டுதல்களுக்காகவும் வருவாங்க. மனம் உருகி வேண்டினா குருநாத சுவாமி கைவிட மாட்டார் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் இன்னமும் நம்புறாங்க. வேண்டுதல் நிறைவேறின பின்னாடி மீண்டும் வந்து நன்றி செலுத்தும் பக்தர்களையும் இங்க அதிகமா பார்க்கலாம். அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இந்த பகுதி மக்களுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் மக்களோட நம்பிக்கையும் பல தலைமுறைகளாக பாதுகாத்து நிற்கும் ஒரு அடையாளமாக இருக்கு. காலம் மாறலாம், மக்கள் மாறலாம், ஆனா இந்த கோவில் மீது மக்களுக்கு இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் இன்னும் மாறவே மாறாது. நீங்களும் எல்லாரும் குடும்பத்தோட வந்து குருநாத சுவாமியை பார்த்துட்டு தூரி விளையாடிட்டு சந்தோஷமா போங்க. அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோவில் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை பெற்றிருக்கு. ஒரே ஒரு முறை இந்த திருத்தலத்துக்கு சென்று அமைதியா சில நிமிடங்கள் அமர்ந்து பாருங்க. அங்கு கிடைக்கிற மன நிறைவை வார்த்தையால விவரிக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும்.